சற்று யோசியுங்கள். தினமும் உங்கள் வீட்டில் நடக்கும் சண்டையில் உண்மையில் யார் ஜெயிக்கிறார்கள்? நான் தான் ஜெயித்தேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் கொஞ்சம் நில்லுங்கள். இதற்கு சாணக்கியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எச்சரிக்கை விடுத்தார். உன் துணையை நீ ஜெயிக்க நினைத்தால் வெளி உலகில் நீ தோற்று போவாய். இன்று பல வீடுகள் நரகமாக இருப்பதற்கு காரணம் பணமின்மை அல்ல, நாம் குடும்பத்தில் பயன்படுத்தும் நச்சு வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சத்தமில்லாத ஒரு மரணம். அது உங்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். நீங்கள் உங்கள் துணையை வீழ்த்தி சண்டையில் ஜெயிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தோற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் நினைவில் இருக்கட்டும். உங்கள் சண்டையை பார்த்து உங்கள் குழந்தைகளின் பயந்த கண்கள் உங்கள் அகங்காரத்திற்கு தெரியவில்லையா? சாணக்கியர் சொல்லும் இந்த 7 விதிகள் பாருங்கள். இதில் உள்ள 5வது மற்றும் 7வது விதிகள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வலிமை கொண்டவை. இதில் உள்ள அந்த விதிகளை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நொடியில் சாம்பலாகும். இது போன்ற ஆழமான வாழ்வியல் உண்மைகளையும் கதைகளையும் தொடர்ந்து கேட்க இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், அந்த ரகசிய கதைக்குள் செல்வோம். அந்த ஊரில் ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தார்கள். வெளியே அவர்கள் செல்வாக்கானவர்கள், ஆனால் வீட்டிற்குள் ஒருவருக்கொருவர் பேசாத எதிரிகள். ஒவ்வொரு சண்டையிலும் நான் தான் சரி என்று நிரூபிக்க கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் தாக்கிக் கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதில் அவர்கள் காட்டிய வேகம் அவர்கள் இல்லறத்தை நரகமாக்கியது. வீட்டில் நிம்மதி இல்லாததால் கணவனால் தொழிலில் கவனம் செலுத்த முடியவில்லை, மனைவியால் குடும்பத்தை நிர்வகிக்க முடியவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் ஜெயிக்க நினைத்ததால் இன்று வெளியுலகில் இருவரும் பலவீனமாகி நின்றார்கள். அப்போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக மாறியது என்ன என்பதை பார்ப்போம். ஒரு நாள் அவர்கள் மகா ஞானி சாணக்கியரை சந்தித்தார்கள். குருவே, எங்கள் இல்லறம் சீர்குலைந்து விட்டது என்று கதறினர். சாணக்கியர் அவர்களை தீர்க்கமாக பார்த்து சொன்னார், மகனே, மகளே, இல்லறம் என்பது ஒரு தேர். சண்டையில் துணையை வெல்ல நினைப்பவன் தன் தேரின் அச்சாணியையே முறிக்கிறான். இதோ அந்த 7 நச்சு வார்த்தைகள். இவற்றை தடுத்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். விதி 1, பெற்றோர்களை இழுக்காதீர்கள். உங்கள் துணையுடன் சண்டை என்று வந்துவிட்டால் தேவையே இல்லாமல் அவர்களின் பெற்றோர்களை இழுக்காதீர்கள். உங்கள் துணை செய்த தவறுக்காக அவர் பெற்றோரை திட்டுவது, விமர்சிப்பது என்பது தவறு. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அவர் வளர்ந்த சூழ்நிலை வேறு, இப்போது உள்ள சூழ்நிலை வேறு. சாணக்கியர் கேட்கிறார், வேர்களை வெட்டிவிட்டு அந்த மரம் நிழல் தரும் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? அதே போல் பழைய கசப்புகளை தோண்டாதீர்கள். ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் அது ஒரு பிணம் போன்றது. பிணத்தை தோண்டி எடுத்து பார்ப்பவன் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது. பழைய காயத்தை நீ தோண்டும் போது அந்த வலி உன் துணையை உன்னை விட்டு இன்னும் தூரமாக்கும். விதி 2, நீ எப்போதுமே இப்படித்தான். இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு கொடியது தெரியுமா? சாணக்கியர் சொல்கிறார், ஒரு முறை செய்த தவறுக்காக ஒரு மனிதனின் மொத்த குணத்திற்கும் முத்திரை குத்த நீ யார்? சூழ்நிலைகள் மாறும்போது மனிதர்களின் செயல்களும் மாறும். ஆனால் நீ மாறவே மாட்டாய் என்று சொல்லும்போது உன் துணையின் எதிர்காலத்தையே நீ ஒரு கூட்டுக்குள் அடைகிறாய். அவர் மாற நினைக்கும் சின்ன எண்ணத்தையும் நீயே கொலை செய்கிறாய். இவரது 100 நன்மைகளை உன் இந்த ஒரு வார்த்தை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. விதி 3, இழிவாக பேசாதீர்கள். பெயர் சொல்லி திட்டாதே அல்லது இழிவாக பேசாதே. முட்டாள், சோம்பேறி என இழிவான பெயர்களை சூட்டும் போது அங்கே உறவு மறைந்து வெறும் அதிகாரம் மட்டுமே எஞ்சியிருக்கும். சாணக்கியர் எச்சரிக்கிறார், நாக்கினால் சுடும் தீ ஆறாத வடுவை உண்டாக்கும். நீ அவரை லேசி என்றோ செல்ஃபிஷ் என்றோ சொல்லும்போது அது அவரது ஆளுமையின் மீது நீ வீசும் ஆசிட். ஒருவரின் சுயமரியாதையை நீ சிதைத்து விட்டால் அங்கே காதலுக்கு பதில் வெறுப்பு மட்டுமே வளரும். உன் வீட்டை வழிநடத்தும் தூணின் மீதே நீ கோடாரி கொண்டு வெட்டலாமா? விதி 4, உணர்வுகளை கேலி செய்யாதீர்கள். உன் துணை வருத்தப்படும் போது நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கே என்று அவர்கள் உணர்ச்சிகளை ஏளனம் செய்யாதே. உன் அளவுகோல் கொண்டு அவர் வலியின் எடையை தீர்மானிக்க நீ யார்? சாணக்கியர் சொல்கிறார், முள் குத்தியவனுக்குத்தான் வலி தெரியும். ஒருவரின் உணர்வுகளை நீ நாடகம் என்று ஒதுக்கும்போது அவர் உன்னிடம் எதையுமே சொல்ல விரும்பாமல் ஒரு தனிமைக்குள் சென்று விடுவார். ஒரு கூரைக்கு அடியில் 2 அந்நியர்கள் வாழ்வது எவ்வளவு பெரிய நரகம்! உணர்ச்சிகளை மதிக்காத இடத்தில் உறவு இருக்காது. விதி 5, மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உன் துணையிடம் பேசும்போது அவங்க கணவனை பார், அவங்க மனைவியை பார் என்று ஒப்பிடுவது ஒரு மெதுவான நஞ்சு. சாணக்கியர் நீதி சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன். நீ இன்னொருவரோடு ஒப்பிடும்போது உன் துணையின் பார்வையில் நீ ஒரு துரோகியாக தெரிவாய். என்னால் இவனுக்கு பெருமை இல்லை,
என்ற பாதுகாப்பற்ற உணர்வு அவரை சிதைக்கும். அடுத்தவர் வாழ்க்கை உனக்கு சோறு போடாது. உன் அருகில் இருப்பவர் மட்டுமே உனக்கு துணையாவார். விதி 6. நண்பர்களிடம் பகிராதீர்கள். உங்கள் வீட்டு சண்டையை நண்பர்களிடமோ அல்லது வெளியிலோ பகிராதீர்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், வீட்டு ரகசியம் வீதிக்கு வந்தால் அது அழிவின் தொடக்கம். நீ யாரிடம் உன் துணையை பற்றி புகார் சொல்கிறாயோ அவர்கள் நாளை உங்களை கேலி செய்வார்கள். உங்கள் துணையின் கௌரவத்தை நீங்களே வெளியில் அடகு வைத்தால் உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது. வெளியில் உங்கள் துணையை இழிவுபடுத்தினால் உலகம் உங்களையும் மதிக்காது. விதி 7. விவாகரத்து மிரட்டல் விடுக்காதீர்கள். சின்ன சின்ன மோதலுக்கு எல்லாம் நம்ம பிரிஞ்சிடலாம் என்று மிரட்டாதீர்கள். இது உறவின் நம்பிக்கையை வேரோடு அறுக்கும் செயல். சாணக்கிய நீதி சொல்கிறார், பயத்தால் ஒருவரை பணிய வைப்பது அடிமைத்தனம். உன் துணை உன்னுடன் இருப்பது அன்பால் இருக்க வேண்டுமே தவிர பயத்தால் இருக்கக்கூடாது. விவாகரத்து மிரட்டல் நம்பிக்கையை அழிக்கும். நினைவில் வைத்துக்கொள், உன் துணையை ஜெயிக்க நினைத்தால் நீ வெளி உலகில் தோற்று போவாய். அந்த தம்பதி ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தார்கள். துணையை வீழ்த்துவது என்பது தன் சொந்த கோட்டையின் சுவரையே இடிப்பது போன்றது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். அன்று முதல் அவர்கள் சண்டையை வெல்ல முயலவில்லை. சண்டையின் மூலமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயன்றனர். விளைவு, சில நாட்களிலேயே அவர்கள் வீடு நந்தவனமானது. இல்லறம் என்பது ஒருவரை ஒருவர் வீழ்த்தும் களம் அல்ல, இருவரும் இணைந்து உலகை வெல்லும் தளம். இந்த 7 வார்த்தைகளை இன்றுடன் உங்கள் அகராதியிலிருந்து கிழித்து எறியுங்கள். மாற்றம் தொடங்கும் என்று கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.